சூரசம்ஹாரத்தை பற்றி நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். அப்படி இல்லையா நேரடியாக போயிட்டு அந்த விழாவில் போய் பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான கதை என்ன, அதை பற்றி தான் இந்த ஒரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் காசியப்பன் முனியன், அது மட்டும் இல்லாமல் மாயை, இவர்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் இந்த சூரன் அப்படின்ற ஒரு நபர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சிவனோட ஆலயத்துக்கு சென்று பலவிதமான தவத்தை மேற்கொண்டு ஒரு சில வரங்களை பெற்றாரு. அந்த வரங்களில் முக்கியமான வரம் என்னன்னா, தன்னை அழிக்கக்கூடிய ஒருவன் ஒரு பெண்ணோட வயிற்றிலிருந்து பிறந்தவனாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வரத்தை வாங்கியிருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையில சாவே இல்லை அப்படின்னு நினைச்ச சூரன் அவர்கள் மக்களையும் தேவர்களையும் கொடுமை பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த கொடுமைகளை அனுபவித்த தேவர்கள் போயிட்டு சிவனிடம் முறையிடுறாங்க. சூரன் பண்ணக்கூடிய அந்த செயல்களெல்லாம் எடுத்து சொல்றாங்க. சிவனோட நெற்றிக்கல்ல இருந்து வந்த 6 தீப்பொறியும் கங்கை ஆற்றில் படுது. அந்த 6 தீப்பொறியும் 6 பெண்களாக மாறினாங்க. அந்த 6 பெண் குழந்தைகளையும் தத்தெடுத்த பார்வதி மொத்தமாக சேர்த்து ஒரு ஆண் குழந்தையா உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு முருகன் அப்படின்ற ஒரு பெயர் சுட்டிருக்காரு. மேலும் மகனுக்கு வேலையும் கொடுக்குறாங்க பார்வதி அவர்கள். முருகன் மக்களை காக்கக்கூடிய கடவுள் அல்லவா, அதனால முருகன் அவர்கள் சூரனை அழிக்கிறாரு. அப்படி அழிக்கும்போது சூரன் அவர்கள் தன்னை ஒரு மரமா மாத்திக்கிறாரு. முருகன் அவர்கள் மறுபடியும் தன்னிடம் உள்ள வேலை எடுத்து அந்த மரத்தின் மீது வீசுகிறாரு. அந்த நேரத்தில் அந்த மரமானது 2 பிளவுகளாக பிளக்கப்பட்டது. தன்னுடைய தோல்வியை முழுவதுமா ஒற்றுக்கொள்ளாத சூரன் அவர்கள் ஒரு துண்டு மயிலாகவும் இன்னொரு துண்டு சேவலாகவும் உருவெடுத்து தான் வாழ்நாள் முழுவதும் முருகனுக்கு ஒரு வாகனமாகவே இருந்துட்டாரு. இதுதான் சூரசம்ஹாரத்தோட பின்னணியில் உள்ள உண்மைன்னு நம்பப்படுது. நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.